ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். லாஸ்ட் வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறப்போ எப்படி வந்து ட்ரேடில் என்டர் ஆகிறது, நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை பிரேக் டவுன் பண்ணாலோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இந்த புல் பேக் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இப்படி ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, கீழே வந்து சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல், அப்படி இல்லைனா இதில் வந்து நீங்கள் ஃபிபோனாச்சியை ட்ரை பண்ணி இதில் பாதி வச்சுக்கலாம். ஓகேவா, 0.5 இந்த லெவலில் பாதி லெவலில் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த லெவல், அதிகபட்சமாக இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கட்டும். சரியா, இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கலாம், அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 1:2ங்கிற ரிஸ்க் ரிவார்டில் உங்களுக்கு டார்கெட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இதே சேம் தான் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை, ஓகேவா, இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸு, ரேஞ்ச் பவுண்ட் ஆகி சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா உடனே இங்கே ட்ரேட் எடுத்துக்கூடாது. திரும்ப மார்க்கெட் வந்து புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்க போகிறீங்க. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸு, இது வந்து ரெண்டாவது. ஓகேவா, அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரேஞ்ச் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் வந்து 1:1 வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா டார்கெட் வந்து 1:2 அப்படிங்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் ட்ரேடிங் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டடாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். இந்த எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி, மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ், அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பற்றி, இது எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் பாருங்கள் இந்த லெவலில், ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரியா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட்டு. ஓகேவா, மார்க்கெட் இப்படி இருக்கிறப்போ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. ஒரு சிலர் வந்து நார்மல் ட்ரேடர்லாம் இங்கே வந்து நமக்கு ட்ரேடில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த புல் பேக்கை யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள் எங்கே என்ட்ரி ஆகிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப வந்து பாருங்கள் இதை டச் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போனதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து புல் பேக் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ட்ரியாக இருந்திருக்கும். சரியா, ஸோ அவங்களோட இது பார்த்தீங்க எஸ்எல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எல் வந்து இங்கே இருந்திருக்கும், இல்லைனா அடுத்ததாக இது வந்து எஸ்எல். ஓகேவா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து எஸ்எல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஆஃப், இதில் பாதி. ஓகேவா, 0.5 லெவல் வந்து ஃபஸ்ட் எஸ்எல், அப்படி இல்லைனா இது ஃபுல்லாக இந்த ரோ வந்து செகண்ட் எஸ்எல், இந்த மாதிரி எஸ்எல்லை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால டார்கெட் வந்து 1:1 கூட வைக்கலாம். சரியா, 1:1 இந்த ரேஞ்சு. ஓகேவா, இந்த ரேஞ்சு இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டார்கெட் இருந்திருக்கும். சரியா, இல்லை நீங்கள் 1:2 வைக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல். சரியா, இந்த லெவல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது டார்கெட்டாக இருந்திருக்கும். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரன்னிங் டைமில் அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ பாதி பேர் இதில் வந்து இந்த பேட்டர்னை இதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சா, அதாவது மார்க்கெட் இங்கே கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட் போயிருப்போம் அப்படின்னு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்ப இப்படி ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த லெவல் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, இந்த விக் எவ்வளோ தூரம் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் என்ட்ரி வந்து
எப்போதுமே இதுக்கு முன்னாடி வந்து எது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களோட டார்கெட்டும் இருக்கணும். இதில் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது அப்படி தான் போகணுங்கிறதுல எந்தவித கட்டாயமும் கிடையாது. இப்போ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் இங்கே வருது. இப்போ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபார்ம் ஆகுது, அதனால் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இன்கேஸ் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி திரும்ப இங்கே வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாரோட தாட்டு என்ன ஆகிடும், திரும்ப ஓகே மார்க்கெட் வந்து திரும்ப இந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சு, அப்போனா திரும்ப இது வந்து மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பையர்ஸ் யாரும் உள்ள வரமாட்டாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் திரும்ப இங்கே புல் பேக் எடுக்கிறப்ப இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நிறைய பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, சப்போர்ட்டும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பை பண்ண ரெடி ஆகிடுவாங்க. சரியா, இந்த பாயிண்ட்டில் எல்லாரும் பை பண்ண ரெடியாக இருப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணி திரும்ப இங்கேயும் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த புதுசாக ஒரு பையரும் உள்ளர வரமாட்டாங்க. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளர வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இந்த லெவல் வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அதாவது கீழே இந்த சேனலுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, உள்ளர கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் எதுவும் கட்டாயம் கிடையாது. மார்க்கெட் எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசிஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, புல் பேக் இங்கே வந்து வரப்போகுது, அதனால் நம்ம வந்து லாங் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து ஷுவராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் உங்களுக்கு கேண்டில் வந்து மாறி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ட்ரி வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ட்ரி வந்து வேறு மாதிரி மாற்றிக்கலாம், ஷார்ட் போகிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரியா, ஏன்னா திரும்ப இந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் திரும்ப இந்த சேனலுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். திரும்ப அதை கீழே உடைக்குதா மேலே உடைக்குதா அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம். அதனால் மார்க்கெட்டுக்கு எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இல்லை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நான் இங்கே வந்து பை பண்ணிட்டேன், மார்க்கெட் திரும்ப உள்ள போனாலும் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், என்னோடய ட்ரேட் வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களோட டிசிஷனை உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த எமோஷன்ஸு உங்களோட அந்த சைக்காலஜியாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் வந்து வின் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் வந்து தெரியல. ஸோ இது வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க. சரி, இது மேலே உடைச்சா நம்ம பை போவோம், இல்லை கீழே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போயிடுவோம், அதாவது கீழே வந்து செல் போயிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இது நல்லா பிரேக் பண்ணிடுச்சுப்பா, நம்ம இனிமேல் வந்து செல் சைடு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கண்மூடித்தனமாக செல் சைடு போகக்கூடாது. அப்படியே போனாலும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இன்கே சொல்கிறேன், இந்த செல் சைடு போனால் கூட அடுத்த சப்போர்ட் நமக்கு என்ன இருக்குது, இந்த லெவல் வந்து சப்போர்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு என்ட்ரி போக வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இதையும் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் நல்லா பிரேக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இல்லை நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே இந்த ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிடணும். இல்லை வேண்டாம், ஏன்னா கரெக்டாக சப்போர்ட் பாயிண்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரேட்லேருந்து வெளில போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடணும். நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான புரிதல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட் ரன்னிங் டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் உங்களால் இதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கம்மியான அமௌண்ட்டை வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணுங்கள். ஓகேவா, உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையும் போட்டு ட்ரேடில் வந்து போட்டுறாமல் கொஞ்சமாக அதில் ஒரு 10% இல்லை 20% வந்து ஒரு ட்ரேடில் என்ட்ரி போடுறது, அந்த மாதிரி போட்டு நிறைய ட்ரேடை வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய ட்ரேடுங்கிறது நிறைய நாட்கள் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக சொல்ல வரேன். என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, இன்றைக்கே போட்டு இன்றைக்கே அதை 1 லட்சத்தை 10 லட்சமாக மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் உள்ள கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.